உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெல்கம் யூ ஆல் இன் த பிரஷியஸ் நேம் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். யாக்கோபு எழுதுகிற புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16 18 வரையிலும் வாசிப்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் முழுமையின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம், வேண்டுதல், ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜெபம் ஒரு கலை. அல்லேலூயா. ஜெபத்தை செய்ய பழகும்பொழுது, ஜெபம் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார், அற்புதங்களை அவர் செய்கிறார். ஜெபம் என்பது என்ன? தேவனோடு உள்ள உறவை புதுப்பிப்பது, தேவனோடு கூட உறவை ஏற்படுத்திக் கொள்வது தான் ஜெபம். ஒரு புறமதஸ்தர் ஒருத்தர் நான் பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்கு இவ்வளவு சாங்கிய சம்பிரதாயோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களே, ஏன் பிரார்த்தனை பண்ணுறீங்க? உங்கள் வேதம் என்ன சொல்லுது? எல்லாம் தலைவிதி படகாக தான் நடக்கும். தலைவிதி இந்த வயசில் இந்த ஆக்சிடென்ட் நடக்கும், இந்த டைமில் இந்த பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவிதி விதித்தபடி தான் வாழ்க்கை அமைக்கப்படுகிறது. அது நடக்கும்னு இருந்தால் அது நடக்கும், அது நடக்கக்கூடாது இருந்தால் அது நடக்கக்கூடாது. அப்போ அது ஏற்கனவே விதிக்கப்பட்டியாச்சு, ஏற்கனவே எழுதப்பட்டியாச்சு, ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு, ஏற்கனவே தலையில் எழுதி வச்சாச்சு. அப்புறம் ஏங்க நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க? அவர் சொன்னார், அது உண்மைதான், ஏதோ ஒரு மன ஆறுதல் கிடைக்கும், ஏதோ ஒரு ஆறுதல் எங்களுக்கு கிடைக்கும், அதுக்காக தான் நாங்கள் இந்த பிரார்த்தனை பண்ணுறோம். ஒரு ஆறுதலுக்காக, சரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க நம்ம தயார்படுத்தி, ஏதோ ஒரு தேர்தலுக்காக சொல்லுகிறது அப்படின்னு அவங்களுடைய மதங்கள் அப்படி போதிக்கிறது. ஆனால் வேதாகமும் வித்தியாசமாய் போதிக்கிறது. வேதாகம் என்ன சொல்கிறது? ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும்பொழுது there is a transformation, மறுரூபமாற்றப்படுகிறான். ஆளே மாத்திடுறாரு. ஆளே அவர் மாற்றி வேற ஒரு பர்சனாலிட்டிக்குள்ள, வேறொரு காரியத்துக்குள்ள தேவன் என்ன செய்றாரு? கொண்டு போகிறார். இந்த ஒரு இடத்துல வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு வசனத்தை ஏசாயாவில் வாசிக்கும் பொழுது 41:13, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் சிறு கூச்சியே, இஸ்ரவேல் சிறு கூட்டமே, அல்லேலூயா, பயப்படாத. என்ன சொல்றாரு? யாக்கோபு சிறு பூச்சி, நீ சின்ன பூச்சி, ஓம் புழுன்னு இங்கிலீஷில் வந்திருக்குது. நீ ஒரு ஓம், ஒரு புழு அப்படின்னு சொன்ன நிறைய பிடிச்சிருது. ஆண்டவரே, நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, நான் எதுக்கும் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப மோசம், ரொம்ப தாழ்மை கூட்டப்பட்டவன். ஆனால் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா என்ன சொல்றாரு? கர்த்தராகிய நான் உன் கையை பிடித்து பயப்படாதே, உன் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இங்கிலீஷில் போட்டு ஐ ஹோல்ட் மை ஹேண்ட். இந்த இன்னொரு பிபிசி டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டுருக்குதுன்னா, I have taken your right hand in mine. அப்படின்னா உன் கையை என் கைக்குள்ள வச்சிருக்கிறேன், எனக்குள்ள வச்சிருக்கிறேன், உனக்கு நான் உதவி செய்வேன். நீ சிறு பூச்சி தான், சின்ன ஆளு தான். ஆனால் என்னைக்கு நீ ஜெபிக்க வந்துட்டியோ, என்னைக்கு நீ நீ ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கிறையோ, நான் இறங்கி வலது கை அப்படியே எடுத்துக்கிறேன். உன் வலது கை எடுத்து என்னுடைய கரத்தை உன் கரத்து மேலே வைக்கிறேன். நீ வேலை செஞ்சா, நீ காரியங்களை செஞ்சா, நீ பல காரியங்களை செஞ்சா என்னுடைய கரம் வெளிப்படும், என்னுடைய வல்லமை வெளிப்படும், என்னுடைய மகாபலன் உனக்கு உண்டாயிருக்கும். நீ எதையும் எளிதாய் செய்வ. அப்ப நீ வீக்கு, நீ சாதாரண ஆளு தான், நீ பூச்சி தான், நீ புழுதான். ஆனா புழுவாக ஒன்ன என் வலது கரத்துல வச்சு பிடிச்சிருக்கிறேன், கையை பிடிச்சு சொல்றேன், பயப்படாதே அப்படின்னு சொல்றார். இன்னும் அந்த இடத்துல தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அப்படியே நீ புழு மாதிரி உன்னை வச்சில்ல, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். நல்லா கவனிக்கிறீங்களா? புழுன்னு நினச்சிட்டு ஒரே அப்படியே அமைதியாக கீழே அப்படியே தாழ்ந்து பலவீனமாக இளவீனமாக இருக்கிறதுல ஒரு ஜபத்தில் அதான் நடக்குது.
ஒரு ப்ரேயரில் நடக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மாறுதல், ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே புழு மாதிரி இருக்கிற, ஆனால் ஜெபத்துக்குள்ள போய் 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 ஜெபிக்கும் போது அங்கே தேவ வல்லமை உனக்குள்ள வருது. த மைட்டி பவர் ஆஃப் காட் will pour upon you. You become a new person. நீ அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள நீ போனவன என்ன செய்யற, உன்னை வந்து என்ன சொல்றாரு பாருங்க, எப்படி உன்னை மாத்திரன்னு பாருங்க. போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாகறான். சாதாரண பூச்சி மாதிரி இருக்கிற ஒன்றை ஜேசிபி எந்திரம் மாதிரி மாத்தினா எப்படி இருக்கும்? அது ஜேசிபி கூட மலையெல்லாம் உடைக்காது. அதை காட்டிலும் பெரிய எந்திரமா மாத்துறேன். மலைகளை மிதித்து நொறுக்கி பெரிய மலையை உடைச்சி தூள் தூளாக்கி, மலையை உடைக்கிற ஜா கிரஷர். இங்கே போய் பார்த்தீங்கன்னா குவாரியில் ஜா கிரஷர் இருக்குது. பல்ல நறுக்கு கடிச்சு இது பெரிய பெரிய பாறைலாம் கடிச்சு ஜல்லி ஆக்கிறது. அந்த மாதிரி ஜா கிரஷரை அவனை மாத்துறேன். மலையை பாருங்கள், இந்த மலையெல்லாம் உடைச்சிக்கு மலையில காணாமல் போயிடுது. காணாமல் போய் கீழே வரலையும் பல்ல எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி எந்திரமாக்கணும். ஹலோ, உங்கள்ட்ட தான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உங்களை எந்திரமாக்குவ, கல்லே கடிச்சு துப்பிடுவ அப்படின்றார். அந்த மாதிரி புழுவாக இருந்த, பலவீனமாக இருந்த, சுகவீனமாக இருந்த, எப்போ இதெல்லாம் நடக்குது? நீங்கள் ஜபத்துக்குள்ள போகும்பொழுது, நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ளும் பொழுது, தேவனோடு விட கரம் சேர்க்கும் பொழுது, அவர் என்ன செய்வோம், வேலை செஞ்சு செஞ்சு நீ தோத்து போயிடுற, ஏதோ செஞ்சு தோத்து போயிடுற. அவர் வந்து உன் கூட சேர்ந்துடுறாரு. அவர் ஈ பிகம் அ பார்ட்னர் வித் எவ்ரி திங். உங்களோடு கூட பார்ட்னர் ஆயிடுறாரு. பார்ட்னர் ஆகணும்னா அவருடைய ஸ்ட்ரென்த் வெளிப்படுது, அவருடைய வல்லமை வெளிப்படுது. இதுதான் இங்க சொல்ல வருகிறார். எலியா நம்ம மாதிரி பாடுள்ள மனுஷன் அவன் இருந்தாலும் அவன் என்ன செய்றாரு, ஆண்டவர் அவனை அப்படியே மாற்றுகிறார். அப்போ அப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் சரியான ப்ரேயர், த ஃபர்வென்ட் ப்ரேயர், அப்படியே ஒரு கருத்தான ஜெபம், கருத்தூன்றி ஜெபிக்கிற ஜெபம், ஃபோக்கஸ்டு ப்ரேயர். அவருடைய வசனத்தை தன்னுடைய மனதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ற பெயர் வந்து மோர் எஃபெக்சுவல். அது வந்து வேல்யூ அவ்வளோ அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அங்கே ஆண்டவர் நமக்கு அவர் திருவள்ளம் பற்றுகிறார். அப்போ ஜெபம் அவ்வளோ வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. ஜெபம் நம்மளை மாற்றுகிறது. ஜெபம் நம்மளை எதையும் சாதிக்கக்கூடியவனாய் மாற்றுகிறது. பலவீனமாக போகிறோம், பலவானாய் திரும்பி வருகிறோம். ஒன்றுமில்லாதனா போகிறோம், பலத்த ஒரு ஜாதியாய் மாற்றப்படுகிறோம். இப்படி தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தேற்றுகிறார். அப்போ கிறிஸ்துவ ஜெபம் என்பது என்ன? அது ஒரு உருமாறுகிற இடம். ஆமென். அது மாற்றப்படுகிற இடம். அப்படியே சும்மா அப்படியே காரியத்தை நீ போயிட்டு திரும்பி வரும்பொழுது உன்னை தீர்க்கக்கூடியவனாய், பிரச்சனைகளை ஜெயிக்கிறவனாய், சவால்களை சந்திக்கிறவனாய் மாற்றுகிற ஒரு பெரிய நேரம் தான் ஜெப நேரம். இந்த ஜெப நேரத்தில் தரிப்பித்து ஜெபிக்கிறத ஒரு மனுஷன் வழக்கமாய் கொள்ளும்போது அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இன்னைக்கு என்னென்னமோ வளர்ந்துருக்குது, ஜெபிக்கிறதுக்கு நேரம் தான் கிடைக்கல. ஒரு பெரிய பாஸ்டர் சொன்னார், ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லா பாஸ்டர்ஸையும் வர வச்சு, ஆர்கனைசேஷன் லீடர்ஸ்லாம் வர வச்சு அவங்க சொன்னாலும், நான் உங்கள்கிட்ட தயவுசெய்து ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். உங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? ஒரு துண்டு சீட்டில் சேர்த்து ஆஃபரிங் பாக்ஸில் போடுங்கனாராம். நாங்கள் பேர்லாம் எழுத வேணாம், நீங்கள் போடுங்க, நான் உங்களை தெரிஞ்சுக்கணும் விரும்பலை, ஆனால் உங்கள் ஜெப நேரம் உண்மையை எழுதுங்க, இங்கே ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். அவனை எழுதி போட்டான். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா 5% தான் 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஆட்கள். மீதி 95% 5 நிமிஷம் கூட, நாட் ஈவன் 5 மினிட்ஸ். அதுக்கு ரீசன் கேட்டிருந்தானா? எல்லாம் சொன்னாங்களா, அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது வேலை, ஊழிய வேலை தான், ஊழியம் தான் செய்கிறாங்க, ஊழிய வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு நேரம் கொடுக்க முடியல. அதனால தான் பலவீனமாய், சுகவீனமாய், குழப்பமாக பல விதத்தில் அவங்க போய் விடுகிறார்கள். அதுதான் அவர்கள் செய்கிற ஒரு காரியம். அப்போ தேவன் நம்மை மாற்றும்படி அவர் விரும்புகிறார். எலியாவை பார்த்து சொல்லும்பொழுது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். பாடுனா நம்ம மாதிரி பாடுபடுற மனுஷன் கிடையாது. சில இதில் வருது, என்ன போட்டிருக்கேன்னா, KJVல கன்ஃபஸ் எஃபெக்சுவல். எலியா வாஸ் சப்ஜெக்ட் டு லைக் எ பேஷன்ஸ் ஆஸ் வி ஆர் and he prayed earnestly. அதாவது எலியாவை வந்து வேதாகமா அந்த யாக்கோபு எடுத்து சொல்லுகிறான். எலியா நீ பெரிய எலியாவா அப்படின்னு கேட்கறது இல்லை. எப்பா, எலியா நம்மள மாதிரி ஆள்தாயா? அவன் ஒன்றும் சாதாரண எலி மாதிரி தான், அவன் ஜெபிச்சு முடிச்சுட்டா புலி மாதிரி மாறிடுவாயா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது இன்னும் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்குது, Elijah was a human being
with the nature such as we have. நமக்கு எப்படி ஃபீலிங் இருக்குதோ, with feelings, affections and a constitution like ours, நமக்கு எப்படி உணர்வு இருக்குதோ, நான் எப்படி பயந்தாங்களையோ, நாம் எப்படி பலவீன ஆளோ, அதே மாதிரி தான் அவனும். And he prayed earnestly for not to rain. ஆனால் அவன் இறங்கிட்டான்னா, ஜெபிச்சான்னா, அவனுக்கு ஜெபிக்கிற ஜெபம் வானத்தையே அசைக்கக்கூடியதாக இருக்கும், வானத்தில் மழையை நிறுத்துறதா இருக்கும், வானத்திலிருந்து பரலோக சட்டத்தை, பரலோக உத்தரவை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அவன் பரலோகமாய் மாறுகிற அளவு அவனுடைய பிரேயர் இருக்கும். அந்த பிரேயர் ஏர்னஸ்ட் பிரேயர், ஊக்கமான ஜெபம். அதை குறித்து தான் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இதை நான் அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தாக்க, அந்த ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்லேருந்து, எலியா நம்மை போல புற இயல்புடைய ஒரு மனிதனாக இருந்தான். நம்மையும் போன்ற உணர்வுகள், பாசங்கள் மற்றும் உடல் அமைப்பு கொண்டவராக அவர் மழையை பெய்யாதிருக்க கருத்தாய் ஜெபித்தார். நம்ம மாதிரி ரொம்ப வீக் பர்சனு, நம்ம மாதிரி ரொம்ப குழப்படியான ஆள் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். எலியா பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்தா பயங்கரமாக நிற்பான், சிங்கம் மாதிரி இருப்பான். அடுத்த டைம் பார்த்தா பூனை மாதிரி, எலி மாதிரி பயந்து ஓடுவான். இப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கையும். ஒரு நாள் பார்த்தா விசுவாசம் பீறிட்டு வரும், அடுத்த நாள் பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடும், காத்திறங்கின பலூன் மாதிரி போயிடும். இன்றைக்கி கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள அப்படியே வீரம் வரும். திங்கக்கிழமை பார்த்தா ரொம்ப என்ன பண்ண போகிறோன்னே தெரியல, பயமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, என் வாழ்க்கை என்ன போகாமோ தெரியலன்னு பயந்து போய் கலங்கி போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் விடுகிறார்கள். இந்த எலியா அந்த மாதிரி தான், அப்படிப்பட்ட ஆள். சரி, அவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4-5 வசனத்தில், 4வது 5வது வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்த்தலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சூரச் செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்தில் தான் போட்டிருக்குது, அங்கே பாகால் தீர்க்கதரிசிலாம் கொண்டுட்டான், அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான், அதெல்லாம் ஒரு மழையை பெய்ய வச்சுட்டான். அது குறித்தெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல நெகட்டிவ் சைட் பார்ப்போம். எப்படிப்பட்ட ஆள் எலியான்? நம்மளை மாதிரியே ஆள். அல்லேலூயா. அவன் நம்மளுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஒன்று தான் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது, ஜெபம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் தான் வித்தியாசப்படுத்துறது. அவன் அவ்வளோ பேர் கொண்டுட்டான். அந்த பாகால் தெரிசு 450 பேரை வெட்டி கொலை செஞ்சுட்டான். கிதிரோன் நாட்டை அடித்து காலி பண்ணிட்டான். அங்கே போய் ஆகாபோட சேலஞ்ச் பண்ணுறான், இதோட பண்ணுறான், கர்வேல் பருவத்தில் ஏறுறான், அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு ஓடுறான். அவ்வளோ ஸ்பீடாக ஓடினாலும் இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டான். ஒரு நாள் பிரயாணம். வேலைக்காரன் எப்போ வராதரா, ஊழியத்தை முடிச்சிட்டேன், இல்லை கூட்டு சொல்லிட்டான், இனிமேல் மினிஸ்ட்ரி செட் ஆகாது, மினிஸ்ட்ரி எனக்கு ஒத்து வராது, நம்ம சரிப்பட்டல, நீ ஏன்டா கூட இருந்து கஷ்டப்பட போகிற, நான் இது பண்ணிட்டு போனால் ஒரு கம்பெனி முன்னே என்ன செய்வாங்க, இருக்கிற ஆட்கள்லாம் வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. அதை மாதிரி நீ நிறுத்திருப்பான்னு எங்கேயா போய் பழச்சிக்கோ, எங்கேயா போய் ஆடு கீடு மாடு மேய்ச்சி எப்படியாவது உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு, அந்த வசங்களை வாசிச்சா தெரியும். நிறுத்திட்டு ஒரு நாள் பிரயாணம் வனாந்தரத்துக்கு போயிட்டான். வனாந்தரம் தான் ஒரு வறட்சியான ஒரு மோசமான இடத்துக்குள்ளே போயிட்டான். அவனே டெசர்ட் பண்ணிக்கிட்டான், வனாந்தரத்துக்கு போயிட்டான். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். அங்கே பார்த்தா வனாந்தரத்தில் ஒரு செடி ஒன்றும் இருக்காது. இந்த சூரச் செடினா ப்ரூம் ட்ரீ, இதை என்னது விளக்கு மாறு செடின்னு போட்டிருக்குது. அந்த செடியில் பார்த்தீங்கன்னா நிழலே இருக்காது, அது சுத்தமாக குச்சாக இருக்கும். அதுக்கு அடியில் இருக்கிற கொஞ்சம் நிழலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக படுத்துட்டான். சோர்வு போட என்ன இருந்து என்ன பிரயோஜனம், இவருக்கு ஓடி என்னத்தை கண்டோம், சுகத்தை கண்டோம், ஒழியமும் வேணாம், ஒன்றும் வேணாம், போட்டு கிடாச்சிட்டு போய் இருக்கிற வழி தள்ளிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான். படுத்துட்டு ஜெபம் சூப்பராக. இப்படி வானத்தை அசைச்ச ஆள், வானத்தில் மழையை நிறுத்தின ஆள், அவ்வளோ பேரை சேலஞ்ச் பண்ண ஆள், இப்போ ஜெபம் எப்படி கேட்குது? ஆண்டவரே எடுத்துக்கப்பா, போதும்பா, வேணாம், எனக்கு வாழ்க்கை வேணாம்ப்பா, போதும், முடிஞ்சு போச்சு, என்னை விட்டுருங்க, நான் போதும், என் உயிரை எடுத்துங்க. ரெண்டாவது அவன் யோசிச்சு பார்க்குறான். அங்கே யார், ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் கனவுல வராங்க. அவனை மாதிரி யோக்கியம் கிடையாது, அவனை மாதிரி நான் நல்லவனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, விட்டுருங்க அப்படின்றான். போதும் என்கிற வார்த்தையை குறித்து கொஞ்சம் யோசிக்கன்னு பார்க்குறேன். இது ஒரு ஆவிக்குரிய வார்த்தையான இல்லை, அது ஒரு மாம்சத்துக்குரிய வார்த்தை. ஏன்னா போதும் அப்படின்னு சொன்னாவே இதுக்கு மேலே ஃபர்தராக நான் போக மாட்டேன், இதோட நிறுத்திடுறேன், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்றது தான் போதும். இது ஒரு ஆவிக்குரிய வார்த்தை இல்லை.
இது சோர்வின் வார்த்தை. சோர்ந்து போனவனுக்கு வர்ற வார்த்தை போதியா. ரொம்ப சில பேர் நினைக்கிறாங்க ஒரு மெச்சூர்டு, ஒரு அப்படியே ரொம்ப ஆவிக்குரிய முதிர்ச்சி நிலைமையில தான் போதும் வருதுன்னு சொல்றாங்க. சில பேர் ஒரு வசனத்தை கோட் பண்ணுவாங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். ரொம்ப லாபமான விஷயம் என்ன, போதும்பா நீ போதுன்னு சொல்லிட்டா அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னா அது மிகுந்த ஆதாயம். எப்பா உனக்கு போதும், ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவை. அல்லேலூயா. உனக்கு பணம் போதும் எடுத்துக்கோ, ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிறைய தேவையாச்சே, ஏகப்பட்ட தேவைகள் இருந்த ஒரு தேவனுடைய ராஜ்யமாச்சே, அவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு பணம் தேவையாச்சே, பொருள் தேவையாச்சே, உழைப்பு தேவையாச்சே, ஆண்டவர் அங்க உதவி செய்யும்படி விரும்புகிறார. போதும், அது ஆவிக்குரிய வார்த்தை. உனக்கு போதுன்னா கொடு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டது கொடு. எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்குறதுக்கு பாஸ்டர்ஸுக்காக ஊழியத்தை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும், எக்ஸ்பேன்ஷன். எந்த ஒரு ஊழியக்காரனும் இதோட போதும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பேர் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசியிருந்தேன், அவர் சொன்னார் 10 பேர் இருக்காங்க போதியா, 10 பேரை எடுத்துட்டு போய் பரலோகத்துக்கு கொண்டு போயிட, நீயே போக மாட்டேன், அப்படி எப்படி 10 பேரை கூப்பிட்டு போவேன்? அப்போ 10 பேரை கூட்டிட்டு எப்படி போவேன்? நமக்கே உத்தரவாதம் இல்லை. அப்படி பார்த்தா இயேசு 12 பேர் வச்சிருந்தாரு. அப்போ போதும் 12 பேர் நீங்கள் ரட்சித்துட்டேன், போங்க எப்படியே இங்கே ஒரு மூலையில் இருங்க, எங்கேயா போய் மறைஞ்சுங்க, குகையில் போய் மறைஞ்சுங்க, எலியா மாதிரி அப்படியே மறைஞ்ச ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஏதோ சோத்தை தின்னுக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ல கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கூப்பிட்றாரு, பாப்பா எல்லாம் சேருங்கப்பா, எருசலேம் விட்டு போவாத, உங்களுக்கு ஒரு பெரிய கமிஷன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். உங்களுக்கு ஒரு பலன் தேவை, உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை இல்லை, உங்களுக்கு ஒரு டினாமிஸ் பவர், ஒரு பவர் தேவை. என்னன்னா நீங்க எருசலேம்ல மாத்திரம் இல்லை, எருசலேம்ல சுத்தி வராதப்பா, உன்னை யூதேயாவை கொண்டு போற, சமாரியாவை கொண்டு போற, உலகத்தினுடைய கடைசி பாகத்துக்கும் உன்னை கொண்டு போக போறேன். அந்த கடைசி உலகத்தின் கடைசி பாகத்தில் காட்டுவாசி ஒருத்தர் இருக்கா பார், காட்டுவாசி ஒருத்தர் இருக்கான் பார், அவன் நரமாம்சம் சாப்பிட்டுட்டு இருக்கான் பார். எனக்கு 12 பேர் பத்தாது, அந்த உலகத்தில் 500 கோடி ஜனங்களும் இருக்காங்க பார், அவ்வளவு ஆத்துமாக்கள் என் பிள்ளைகளா மாறணும். ஆமென். போதுன்னு வார்த்தை எங்கே வருது? 12 பேர் போதும், 10 பேர் போதும், எங்களுக்கு 5 பேர் போதும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு போதும்னு நிறுத்த முடியாது. பெரிய சர்ச்சை கட்டணும், பெரிய இடத்த கட்டணும், இன்னும் ஆட்கள் வரணும், 1000 2000 பேர், 2000 பேர் முடிஞ்சால் அடுத்த லெவலுக்கு அவங்க அடுத்து போகிறாங்க. நான் பெரிய ஊழியக்காரர்களோடு நான் அதை இணைஞ்சு ஊழியம் செஞ்சுருக்கிறேன். அவங்க போடுற திட்டம்லாம் பார்த்தோன்னா 100 வருஷத்துக்கு திட்டம் போடுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இதெல்லாம் இவருக்கே வயசு 60ஆவது 70ஆவது, இவர் இன்னொரு 50 வருஷத்துக்கு திட்டம் போடுறாரு அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அவங்களுக்கு போதாது, சந்திக்கப்படணும், ஆட்கள் கொண்டு வரணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். சாவர கடைசி நேரத்திலும் ஒரு திட்டம் போடுங்க, ஒரு தீர்மானம் போடுங்க. இன்னும் ஆண்டவருக்கு தேவை, இன்னும் ஆண்டவருக்கு வேணும், இன்னும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், இன்னும் ராஜ்யம் விரிவுபடுத்தப்பட வேண்டும். அது எக்கச்சக்கமான கொண்டு போகணும். அப்போ போதும் என்கிற வார்த்தை ஒரு என்ன வார்த்தை? ஆவிக்குரிய வார்த்தை இல்லை, அது மாம்சத்துடைய சோர்வின் வார்த்தை, அது மாம்சத்தின் வார்த்தை, அது தேவ வார்த்தை இல்லை. அல்லேலூயா. இந்த போதும் இந்த வார்த்தையில் பாருங்கன்னா அந்த எலியாவை அவன் போதும்னு சொல்லிட்டான். உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், அந்த வசனங்கள்லாம் வாசிச்சா தெரியும், நீ சொல்லிட்டார் போதும்னு சொல்லிட்டல, ஆனால் நான் விட போகிறதில்ல. எலியாவுடைய ஊழியம் அவன் நீ முடிச்சலான்னு நினச்சான், புள்ளி வச்சிடலான்னு பார்த்தான், அதோட மூடு விழா முடிச்சிடலான்னு பார்த்தான், முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு முடிச்சிடலான்னு பார்த்தான். ஆண்டவர் அவனை விடலை. ஆமென். அவனை பாருங்க, உலகத்திலே அதிக நாள் ஊழியம் செஞ்சவன் எலியாவாக தான் இருக்கணும். அவனை அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வச்சுட்டு அவனை திருப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் ஸ்நானகனை பார்த்து சொல்லும்பொழுது, இவன் நம்புங்க வந்தாடா எலியான்றார். பாருங்க, 1500 வருஷங்கள் ஊழியத்தை செய்யப்படி வச்சிருக்கிறார் அவனை. ஆமென். இவன் போதுன்னா அவர் போதாது, இன்னும் கூட சில வெளிப்பாடுகள் உண்டு. கடைசி நாட்களில் எலியா வருவான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. போதுன்ற சொல்ல கமா போட்டு 2000 வருஷம் 2500 வருஷம் நீடிக்கிறார் அவன் ஊழியத்தை. திரும்ப வருவான், எருசலேமில் அவன் சாட்சி சொல்வான் என்று தீர்க்க தரிசனங்கள் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால திரும்ப அவனுடைய ஊழியம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். அதுபோல நம்முடைய ஊழியத்தை போதும் சொல்லாதீங்க, போதும் வேணாம்,
பணம் பார்த்தாது, இன்னும் வேணும், தேவனுடைய ஊழியத்தை கொடுக்கணும், இன்னும் ராஜ்யத்தை விரிவுபடுத்த தேவை. இது செல்ஃபிஷ் மோட்டோவில் சொல்லக்கூடாது. எப்போ ஒரு மனுஷன் செல்ஃபிஷாக மாறுறானோ, சுயநலவாதியாக மாறுறானோ, நானும் அவ்வளோதான் அப்படின்னு மாறுறானோ, அப்போ எல்லாத்தையும் நிறுத்திடுவான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லுவான். இல்லை, நமக்காக இல்லை, இது நாம் தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமான ஆட்கள். ஆமென். தேவ ராஜ்யத்தை விரிவுபடுத்தக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள். கடைசி மூச்சுலையும் விரிவுபடுத்துறதுக்கான திட்டத்தை நாம் செய்து கொள்ளவே வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் போதும் அப்படின்னு. உடனே ஆண்டவர் அவனை அப்படி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்குறார். எப்போ போதும்னு சொல்லிட்டுல, தீர்க்க தரிசனம் உன் ஸ்தானத்தில் போய் எலிசாவை ரெடி பண்ணு, இன்னொரு ஆளை இது அசகையில் ரெடி பண்ணி 2-3 கமிஷன் கொடுக்குறார். அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணு, இவனை இதை பண்ணு, இவனை தீர்க்க தரிசி அபிஷேகம் பண்ணு, க்ளோஸ் பண்ணு, இனிமேல் அவனை டென்ஷன் பண்ண விரும்பல. நிறைய பேர் போதுன்னு சொன்னால் ஆண்டவர் அதுக்கு மேலே கம்பல் பண்ணுறதில்ல. அது மாதிரி இங்கே போதுன்னு சொல்லாதீங்க, என் ஊழியம் செய்யணும், இன்னும் செய்யணும், இன்னும் திட்டத்தை போடுங்க, இன்னும் போடுங்க, இன்னும் இப்போ 30 வருஷம் இருக்க முடிஞ்சால் இருங்க, இருந்து போதும் என் வீட்டுக்கு போகிறேன் சொல்லு. இது நான் இது எப்படி பார்க்குறேன்னா, இது ஆவிக்குரிய சூசைட், இது ஆவிக்குரிய தற்கொலை அப்படின்னு பேர் கொடுக்கலாம். ஏன்னா நான் சாக முடியாது, செத்தப்பா நரகம் போயிடுவேன், நீங்கள் எப்படியாவது ஆள் வச்சு அடித்து கொண்டுட்டிங்கன்னா நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை இது. போதும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவன்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது, அவன் என்ன சொல்கிறான், நான் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் இல்லை. அடுத்த சோர்வின் பகுதி என்னன்னா, ஆபிரகாம் மாதிரி, மோசே மாதிரி, ஈசாக்கு மாதிரி நான் சரியான ஆள் கிடையாதுப்பா, யோசேப் மாதிரிலாம் நான் சரியான ஆள் இல்லை. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் நல்ல ஆள் கிடையாது, சும்மா ஒன்றா நம்பர் ஃப்ராடுங்க, மோசமான ஆளுங்க, முடிஞ்சு போச்சுங்க, விட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறத விரும்புதில்லை. பரிசுத்தம் நம்மளாக ஏற்படுத்துறதில்லை, ஆண்டவராக பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒருத்தர் நல்லவனாக்குறது அவருடைய கருத்தில் இருக்குது. பவுல் பல இடம் சொல்கிறான், உங்களை பரிசுத்தம் செய்கிற தேவன், உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தம் செய்கிற ஒருவரே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாம் நம்முடைய கிரியினால் நம்ம நல்லவனாகிறதில்ல, தேவனுடைய தியாகத்தினாலையும் தேவனுடைய அர்ப்பணிப்பினாலும் நாம் நல்லவராக மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஏதோ நம்ம உன்னத முயற்சி எடுத்துட்டு முடியலன்னா கெட்டவன் நாமளே முத்திரை குத்தி நம்ம சிறு பூச்சியாக நினச்சி உட்காந்துருக்கிறது அவர் விரும்பலை. அவர் சொல்ல, வலது கையை பிடிக்கிற மகனே, ஆமென், உன் கரம் இல்லை, நான் செய்ய போகிறேன், என் கரம் வெளிப்பட போகுது, உன்னை எந்திரமாக மாத்துறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஒரு கதை, ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பையன், ரொம்ப ஏழ்மை, ஒரு பையன், அப்பா இல்லை அம்மா இல்லை, யாரோ ஒரு வீட்டில் பாட்டி வீட்டில் வளர்றான். அவனுக்கு யாரும் டாய்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி இப்படி யாராவது சின்ன பசங்க உடஞ்சி போன யானை பொம்மை கொடுத்துருக்காங்க, இல்லை உடஞ்சி போன செதஞ்சு போன அழுக்கடைஞ்ச இந்த பொம்மை, குரங்கு பொம்மை, இப்படி பல விதமான பொம்மைகளை அவனுக்கு கொடுத்து விளையாடிட்டு இருக்கான். ஆத்தோரம் விளையாடிட்டு இருக்கிறான். அவனுக்கு பார்த்தா அவனுடைய நிலைமையும் ஏழ்மை, விளையாடுற எல்லா டாய்ஸும் ரொம்ப ஏழு நிலையில் இருக்காங்க. ஒரு தகரப்பெட்டி, அதை என்ன பண்ணுறான், அதை ரொம்ப பொக்கிஷமாக ஒரு தகரப்பெட்டியில் வச்சுருக்கிறான். ஒரு மன்னன் என்ன செய்கிறாரு, நகர் உலா போகிறார், இப்படி போயிட்டே போகிறார். இந்த பையனை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் போயிடுச்சு. இந்த பையன் தனியாக விளையாடுறான், அதுவும் உடஞ்சி போன அழுக்கடைஞ்ச டாய்ஸு, மற்றவங்களால் தூக்கி வீசப்பட்ட அந்த விளையாட்டு பொருளை வச்சு விளையாடிட்டு இருக்கிறான். ஐயோ பாவமாக இருக்குதே, ஏன் இவனை நம்முடைய அரண்மனைக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை தம்பியை கேட்குறாரு, ஏப்பா என் கூட அரண்மனைக்கு வரியா, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், இதை விட பெட்டர் பிளேஸ் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பெட்டர் பிளேஸ் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அங்கே கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், வரேன்றான். இருக்கையா, எங்கள் வீட்டில் ஒரு பொட்டி இருக்குது, எடுத்துன்னு வரேன்னா அதுலேயும் உடஞ்ச சாமான்லாம் நிறைஞ்ச ஒரு தகர பொட்டி எடுத்துகிட்டு கூட வரான். கூட வந்த பிற்பாடு அதில் ஒரு பையன் இவனுடைய பொருளை எடுத்துக்கிட்டான், உடஞ்சி போன ஒரு யானை பொம்மையை எடுத்துக்கிட்டான். அவங்க போகிறாங்க. அவர் போயிட்டு அரண்மனையில் கொண்டு போய் விட்டுட்டார். அரண்மனையில் கொண்டு சும்மா அற்புதமான அரண்மனை, ஏன்னா ராஜா வச்ச அவ்வளோ அற்புதமான அரண்மனை. அவனும் அந்த தகரப்பட்டையை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான். காலையில் எழுந்து விளையாடுறதுக்கு உடஞ்சி போன யானை பொம்மையை, உடஞ்சி போயிடுச்சு யானை பொம்மையை பார்த்து அழுதுட்டுருக்குறான். பொம்மை இல்லை, உடஞ்சி போச்சு அப்படின்னு அழுதுட்டுருக்குறான். ராஜா வரார். ராஜா சொல்கிறாரு, டேய், உயிருள்ள யானையே பட்டத்து யானையை அங்கே வச்சுருக்கேன்டா, எவ்வளோ பெரிய யானை, சும்மா அலங்கரித்து இது என்ன அரண்மனையில் அலங்கரிக்கப்பட்ட பட்டத்து யானை கிடக்குது, 100 கணக்கில் இருக்குது. இந்த சாமான்லாம் தூக்கிட, உயிருள்ள யானையோட விளையாடுற தரேன்,
கூப்பிட்றா காவலாளியை மேலே வைடா அப்படின்னு சொன்னாக்க அவன் அந்த உடஞ்சி போன அந்த அந்த யானை பொம்மையே நினச்சி அழுதுட்டுருக்குறான், கதறிட்டு இருக்கிறான். இதுதான் இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒன்று உடஞ்சி போனது, தீஞ்சு போனது, நாசமாக போனது, ஒன்று எதுக்கும் உதவாது, இழந்து போனது, 10 லட்சம் போனது, 5 லட்சம் போனது. ஹலோ, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துடைய அங்கத்தினர், பட்டத்து ராஜாவுடைய பிள்ளைகளாக அடாப்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ நீ அழுதுட்டு உட்காந்துருக்கிற, கதறிட்டு உட்காந்துருக்கிற, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்னு ஏதோ 10 பைசா போச்சு இதை பற்றி நீ பெருசு பண்ணிருக்கிற. அவர் கோடிக்கு அதிபதி, எல்லாவற்றிலும் மிகப்பெரிய தேவன். அவர் அண்ட சராசங்களை கரத்துக்குள்ள வைத்திருக்கிற தேவன், குறைவில்லாத தேவன். உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போடுகிற ஒரு அற்புத தேவனுடைய அதிசயமான கரத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா நீ அழுதுட்டு இருக்கிற, அது போச்சு, உறவு போச்சு, என்ன அவன் மதிக்கல, இவன் மதிக்கல, ஏப்பா எல்லாம் தீஞ்சு போனது, ஒண்ணுக்கு உதவாதுப்பா, இந்த உறவெல்லாம் தூக்கி போடுப்பா. மிகப்பெரிய உறவு. ஆமென். ராயல் பிரிஸ்ட்ஹுட், ராயல் ஃபேமிலி. உனக்கு உறவு கிடைச்சிருக்கியா? ராயல் ஃபேமிலி, பெரிய ராயல் ஃபேமிலியில் அங்கத்தினரான நீ சேர்ந்துருக்கிற. நல்ல தோலை நிமிர்த்திட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நில்லுங்க. அந்த பிரசன்ஸை உணருங்க, அவருடைய அழைப்பை உணருங்க, அவருடைய கிருபையை உணருங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இறங்கி கீழே வந்துடுறோம். நல்லவன் இல்லை, நல்லவன் இல்லை தான், ஆனால் உன்னை நல்லவனாக மாற்றுறதுக்கு வல்லமை அவர்கிட்ட இருக்குது. உன்னை வல்லவனாக மாற்றுறதுக்கு வல்லமை அவர்கிட்ட இருக்குது. உன்னை பெரியவனாக மாற்றுறதுக்கு அவருக்குள்ளே இருக்குது. அப்போ வந்து நம்ம இப்படி கிராஃப் மாதிரி போயிடக்கூடாது. கிராஃபில் போட்டிங்கன்னா சர்ன்னு மேலே போய்டும். ஒரு நாள் விசுவாசத்தினுடைய உச்சிக்கு போய்டுவோம், அடுத்த நாள் கீழே போய்டுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலியா கருமேல் மருதத்தில் மலை மேலே ஏறி அங்கே உட்காந்துருந்தான். அடுத்த நிமிஷம் பார்த்தா கிளம்பி கீழே போயிட்டான், வனாந்திரத்துக்கு போயிட்டான். அப்போ நம்ம மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அவன் எலியா அவன் நம்பின ஒரே டைப்பு, போதும் போதுன்றது, செத்து போயிடலான்றது, எப்போ பார்த்தாலும் முடிவு எடுத்துறது. ஆண்டவரே வாரும், எனக்கு அழைத்து போகும், வேண்டாம் ஆண்டவரே இந்த உலகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுத்து. ஒர்க்கை நம்மகிட்ட கமிஷன் பண்ணியிருக்காருங்க, வேலை ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார், ஒரு பெரிய வேலையை நம்ம நம்பி கொடுத்துருக்கிறார். அந்த வேலையை செய்யும்படி தேவன் விரும்புகிறார். அதை பற்றிலாம் கவலை இல்லை, என்னை பற்றி தான் எனக்கு கவலை, என்னுடைய இதை பற்றி தான் கவலை. சின்ன சின்ன உடஞ்சி போன பொருள், உடஞ்சி போன உறவு, உடஞ்சி போன சின்ன சின்ன நஷ்டங்கள், சின்ன சின்ன நெகட்டிவான காரியங்கள், இதை குறித்து யோசிச்சு 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 கலங்கி கொண்டு இருக்கிற ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆமென். பயப்படாத, உன் கரங்களை பிடித்திருக்கிறேன். உன் கரகத்தை பிடிச்சி சொல்கிறேன். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது எப்படி பேசுகிறார், என்னெல்லாம் சொல்லி தேத்துறார். ஆனால் நமக்கு தான் மனசு எழுந்திருக்க மாட்டேது, நமக்கு தான் விசுவாசம் வரமாட்டேது. கையை பிடிச்சிட்டு சொல்கிற மாட்டுறார். டே கையை என் கையில் ஏந்திக்கிட்டு சொல்கிறடா, பயப்படாதடா, நான் இருக்கேன்டா அப்படின்றார். நீங்கள் இருப்பீங்க, நான் இருப்பீங்களா என்ன தெரில. சரி, அப்போ அந்த மாதிரி செய்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா எலியா என்ன சொல்கிறான், நான் ஒருவன் மாத்திரம். நான் என்ன சொல்கிறேன், அந்த வசனம் அது அவங்க சொல்கிறான், ஒரு இன்னொருத்தர் சொல்கிறான் பாருங்க, அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனை வாங்க வகை தேடுகிறார்கள் என்றான். பாருங்க, நான் எடுத்தது இன்னொரு விஷயம். நான் ஒருத்தன், ஊருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குப்பா, ஊருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது. இந்த டிப்ரெஷன் என்ன பண்ணுது, கவலை என்ன பண்ணுது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் ஆண்டவர் ஆக்கிட்டாரு, என்னை மட்டும் ஆண்டவர் ஏன் இப்படி புடம் போட்டுட்டார், என்னை மட்டும், எனக்கு மட்டும் எல்லாம் நல்லா இருக்கிறான், ஊர்லெல்லாம் நல்லா இருக்கிறான், எல்லாம் நல்லா இருக்கிறான், ஊர்லெல்லாம் எல்லாரும் சிறப்பாக இருக்கிறாங்க, நான் மட்டும் நல்லாவே இல்லை, நான் ரொம்ப மோசமானவன். அது எப்படின்னா டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் வந்துட்டு அப்படியே தெரியும், நீ ஒருத்தன் தான் கஷ்டப்படுற மாதிரி, மற்ற எவனும் கஷ்டப்படாத மாதிரி, மற்ற எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி. எப்போ ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை போராடிட்டு இருக்கிறான், உன்னை விட கேவலமான மோசமான பிரச்சனைலாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த டிப்ரெஷன் வரும்போது தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுது, நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கை தான் இப்படி மோசமாக போச்சு, என் வாழ்க்கை தான் இப்படி அப்படின்னா நீ வந்து மன அழுத்தத்தில் இருக்கிற, மோசமான டிப்ரெஷன் கேஸ் நீ. அல்லேலூயா. அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் யார் எதுக்கு சொல்றேன்னா, நம்மளை மாதிரி ஆளுன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். எலியா நம்மளை மாதிரி தான் ஆளு, நம்மளை மாதிரி பாடுனா நம்மளை மாதிரி மனுஷன் நேச்சர், ஹியூமன் நேச்சர், மனுஷ பலவீனம் நிறைஞ்ச ஆளு அப்படின்னு சொல்றான். ஆனா அப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஆனா அவன் ஜெபிக்க உட்காந்துட்டான்டா,
தேசமே நடுங்குது. ஆமென். சரி, நம்ம அந்த விஷயத்துக்கு நேராக இப்போ அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ எலியாவோட ஒரு சைடு பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது எலியாவோட அடுத்த சைடு நம்ம பார்க்க போகிறோம். எலியா 41 பாருங்க 40வது வசனத்தில் எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகால் தீர்க்கதரிசி ஒருவனும் தப்பி போகாதபடி பிடியுங்கள், அவர்களை பிடியுங்கள். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீசோ நாட்டங்கரையில் கொண்டு போய் அவர்களை அங்கே வெட்டி போட்டான். பாருங்க, அவ்வளவு தீர்க்கதரிசியில் கூட்டு போய் ஒரு ஆள் பிடிச்சி தலையை வெட்டி அந்த ஆற்றங்கரையில் வெட்டி போடுறான். வெட்டி போட்ட பிற்பாடு இது எலியாவோட அடுத்த சைட், நெகட்டிவ் சைட் பார்த்துட்டோம். எப்போ முதல்ல நெகட்டிவ் பார்த்தா தான் அப்புறம் பாசிட்டிவ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும். எல்லாம் கமாண்டு தான். ராஜாவுக்கு சொல்கிறான், எப்பா கிளம்பு, போ போஜன பானம் பண்ணு, இப்போ நிற்காத, கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏங்க, பெருமழை இரைச்சல் எப்போ கேட்கும்? இங்கே என்ன பண்ணுது, இன்னும் மேகமே வரல. பின்னாடி வசனங்கள்லாம் வாசிக்கும்பொழுது, கர்வேல் சிகரத்தில் ஏறி பணிந்து தன் முகம் முழங்கால் படியில் குடைந்து, நீ போய் சமுத்திர முகமாய் மார்க்கு என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை. பாருங்க, இந்த இடத்துல இன்னும் மேகமே வரல, உள்ளங்கை மேகம் வரல, எதுவுமே வரல. இவன் என்ன சொல்றான், பெருமழையின் இரைச்சல் கேட்குது. அவனுக்கு கேட்கல. யாருக்கு கேட்கல? ஆகாபுக்கு எவனுக்குமே கேட்கல. இவனுக்கு கேட்குது பெருமழையின் இரைச்சல். பெருமழையின் இரைச்சல் எப்போ கேட்கும்? மேகம், கருமேகம் சூழ்ந்துடணும், எல்லாம் வந்துட்டு மழை பெஞ்சு சோன்னு அடிக்கணும், பட்ட 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 சவுண்டு வரும்பொழுது அப்போ தான் பெருமழையின் இரைச்சல் காதில் கேட்கும். அப்போ தான் நம்ம காதில் கேட்கும். இப்போ எலியாவுக்கு எப்படி கேட்குது? அல்லேலூயா. நல்லா யோசிக்க, எலியாவுக்கு எப்படி கேட்கும்? அதுதான் விசுவாசம். கருத்துண்டு ஜெபிக்கிற ஜெபம். நீ ஜெபிக்கும் பொழுது, நீ கர்த்தருக்குள்ள வரும்பொழுது, உன் பிரச்சனையின் மத்தியில் சூழலத்தில் வரும்பொழுது உனக்கு ஒரு சத்தம் கேட்கும், மகனே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், பயப்படாதர். இதுதான் இந்த பாருங்க, காது முதல்ல ஆவிக்குரிய சிஸ்டம் தலைகீழ வேலை செய்யுது. ஹியூமன் மாம்சம் எப்படி வேலை செய்யும்? மழை வரும், மேகம் சூழும், காத்தடிக்கும், மழை பெய்யும், சோன்னு அடிக்கும். உடனே நம்முடைய மாம்ச காது சொல்லும், பா பயங்கரமான மழை, காட்டு மழை, பயங்கரமான மழை. ஆனால் ஆவிக்குரிய சிஸ்டம், ஆவிக்குரிய காது, ஆவிக்குரிய மனுஷன் எப்படி வேலை செய்வான்னா, முதல்ல பெயர சத்தம் கேட்கும். எத்தனை பேர் புரியுது? ஆமென். பெயர சத்தம் கேட்கும். அந்த சத்தம் காதல கேட்கும். காதல கேட்டாக்க அப்ப இது தலைகிட லிஸ்ட், தலைகிட நம்முடைய ஆவிக்குரிய காது திறக்கப்படும். ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கணும். பெரிய ஒரு ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காணப்போகிறேன்னா உங்க காதல முதல்ல சத்தம் ஆண்டவர் பேசுவாரு. மகனே, உனக்கு இதை நான் செய்ய போகிறேன், மகனே இதை தரப்போகிறேன், உனக்கு அதை செய்ய போகிறேன். வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா, கானான் தேசத்தை நான் உனக்கு தந்துட்டேன்றார். கானான் தேசத்தை கொடுத்துட்டப்பா, எடுத்துக்கப்பா அப்படின்றார். அந்த தேசத்தை உனக்கு கொடுத்துட்டேன், கையில் கொடுத்துட்டேன். ஏற்கனவே சத்தம் வந்துடுது, வார்த்தைகள் வந்துடுது. வார்த்தைகளுடைய அடுத்த வார்த்தைகள் வந்துடும். ஆவிக்குரிய கோட்பாடின்படி எப்படி இருக்குன்னா, முதல்ல வார்த்தை வந்துடும், அப்பதான் உருவாகும். ஆமென். சூரியன் உண்டாக கடவுது வந்துடுச்சு, அதுக்கப்புறம் சூரியன் உண்டாகும். அப்ப சூரியன் உண்டாச்சு, நம்ம மாம்ச கண்ணை செய்யும். உண்டான அப்புறம் தான் சூரியன் உண்டாச்சு, ஆமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆவிக்குரிய தன்மைகள் அப்படி இல்லை. ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், ஸ்பிரிச்சுவல் காரியங்கள், ஆவிக்குரிய மண்டலங்கள் அப்படி வேலை செய்கிறது இல்லை. முதல்ல சத்தம் காதல வரும், தேவ வார்த்தை காதல வரும், சத்தம் அவனுக்குள்ள வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, நான் மழையை கட்டளையிட போகிறேன். இந்த வசனங்களை வாசிச்சா தெரியும். அப்ப அவன் செய்யறான். அதுக்கப்புறம் போய் நீர் போகும். இப்ப என்னன்னா, சத்தம் கேட்டுடுச்சு. சத்தத்துக்கு அடுத்தது என்ன வேணும்? சத்தம் கேட்கறதுக்கு பெருமழை வேணும், இது மேகம் வேணும். ஹலோ, மழை பெய்யறதுக்கு மழை சத்தம் கேட்குது. இப்போ போயிருக்கலாம்ல, பேசாம அதோட போயிடலாம்ல. ஆண்டவர் ஆசீர்வாதம் சொல்லிட்டாருங்க, இந்த வசனத்தை எப்படி சொல்லிட்டாருங்கன்னு. அங்கதான் வேலையை ஆரம்பிக்குது, அங்கதான் மாற்றம் உண்டாகுது. அப்போ இப்போ ரெண்டாவது என்ன செய்யறான்? நீ போப்பா, உனக்கு வேலை இல்லை, நீ கிளம்பு, வந்துடும், நான் ஜெபிக்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே வார்த்தை சொல்லிட்டார். கர்மேல் பருவத்தில் ஏறுறான். அதனால பெரிய மலை தான் கர்மேல் பருவம். நான் போயிருக்கேன். கர்மேல் மரம் பார்த்தீங்கன்னா, அந்த கர்மேல்னா பழங்கள் நிறைந்த ஒரு இடமா, ஃப்ரூட் கார்டன், இந்த ஃப்ரூட் ஃபாரஸ்ட் இருக்கிற இடம், கனிதரும் வாழ்க்கை. அந்த கனி நிறைஞ்ச அந்த மலை மேலே ஏறுகிறான். போஜனபானம் பண்ணோம். அதாவது அவன் ராஜாவை சாப்பிட சொல்கிறான்.
இப்போ டைம் ஆச்சு, இப்போ சாப்பிட்டு கிளம்பினான்றான். அப்போ இவன் சாப்பாடு இவன் சாப்பிடல, பசியோடு ஏறுகிறான். ஆத்துமத்தாகும். ஆமென். தேவனுடைய நிறைவேற்றுதல் உள்ள தீவிரம் ஒரு எவ்வளோ ஒரு தீவிரமாக இருக்கிறான் பாருங்க. ஜெபத்தில் அவன் ஒரு தீவிரவாதி. ஆமென். உலகத்தில் எங்கெங்கே தீவிரவாதிக்கு என்ன வேலை? பாம்பு வைக்கிறது. ஆனால் நாமளும் கிறிஸ்துவ தீவிரவாதிங்க. ஜெபத்தில் வச்சா பாம்பு நாடே நட்டுணும். நட்டுங்கிறதுல அதுக்கு நம்மளால் தான் இன்னும் தேரணும். அப்போ மலை மேலே ஏறுறான். ஏறின உடனே அங்கே போய் ஜெபிக்கிறான். இது ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்லி டைப் பண்ண வேகமாக முடிச்சிடறேன். அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு ஆகா போஜனம் பண்ண பின்பு எலியா கர்மேல் பர்வத்தின் சிகரத்தின் மேரி உச்சிக்கு போகிறான். அதாவது ஜெபத்தில் பல ஸ்டேஜஸ் இருக்குது. உச்சிக்கு போகிறது, அந்த ரீச் ஆகுறது, அந்த பீக்குக்கு போகிறது, அங்கே அற்புதங்களை நிகழ பண்ணுகிற அந்த இடத்துக்கு போகிறது. மலை மேலே ஏறுறான். ஏறி தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. இந்த ஜபம் வித்தியாசமாக இருக்குது. எப்படின்னா நல்ல முழங்கால் படிட்டு முகத்தை கொண்டு போய் முழங்காலில் வச்சுட்டான். நம்ம இருக்கிற தொப்பைக்கு எதுக்கும் செய்ய முடியாது. ஆனால் எப்படி முழங்கால போட்டுட்டு முழங்காலில் கவிழ்ந்து முகத்தை முழங்காலில் வச்சுட்டான். அப்படின்னா நல்லா குனிஞ்சு ஃபுல்லாக வச்சு அப்படியே மூவ் பண்ணி மட்டி போட்டு அப்படியே முழங்காலில் வச்சுட்டான். அப்போ அதுக்கு என்ன ரீசனு? நம்முடைய ஐம்புலன்கள். இப்போ நம்ம ஜெபிச்சு அப்படின்னு சொன்னோம், ஆண்டவரே மழையை வரி ஒரு ஒத்த கடலில் பார்ப்போம், மேகம் வரட்டும் ஆண்டவரே, மேகம் வரட்டும் ஒத்த கடலில் பார்ப்போம், என்னடா வரல, மறுபடியும் அடுத்த கடை திறந்து பார்ப்போம், கொஞ்ச நேரம் உத்து பார்ப்போம், மறுபடியும் ஜோம் பண்ணுவோம், மழை வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே எட்டி பார்த்துட்டு இருப்போம். ஒத்த கடலில் பார்ப்போம், ரெட்டை கடலில் போகிறோம், கண்ணை சுருக்கி பார்ப்போம், இருக்குதான்னு பார்ப்போம். இப்படி இந்த மாதிரிலாம் நம்ம ஜபம். அவன் ஜபம் என்ன அங்கேயே பார்க்கல, மழை சத்தம் கேட்டுட்டேன், இனி மேகம் வந்து ஆகணும், மேகம் வந்தா முழங்காலில் பட குடிச்சிட்டான்னா அவனுடைய ஐம்புலன்கள், அவனுடைய எல்லா சென்ஸ் நாலேஜ், அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் முழங்காலில் வச்சுட்டான். அதாவது ஃபோக்கஸ் பண்ணிட்டான், முட்டிக்காலில் வச்சுட்டான், ஜபத்தில் வச்சுட்டான். ஜபத்தில் என்ன செய்யறான்? கண்ணை மூடி அந்த மேகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், தரிசித்து கொண்டே இருக்கிறான், அது வர்றதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அந்த தரிசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அவன் பக்கத்தில் இருக்க ஊழியக்காரன் போய் மேகத்தை போய் பார்த்துட்டு வாடா வருதா பாடுறான். அவன் போய் பார்த்துட்டு இவன் முழங்கால் படுறான். போய் வந்து சொல்லிட்டே இருக்கான், வரலையா, யோ நீ போடா, 7 வாட்டி போடா, போய் போடா அப்படின்னு சொல்லி நீ போய் சமுத்திரமாக போயின்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லைன்றான். இன்னும் 7 தரம் போய் பாரு அப்படின்னா முழுசாக பார்த்துட்டே இரு, போய் பார்த்துட்டே இரு. நான் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இதை நான் இப்படி எடுத்துக்கிறேன். உங்கள் ஆவி வந்து உற்சாகம் இல்லது, ஆவி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆவி உற்சாகம் இல்லது. ஆவியில் நீங்கள் என்ன செய்வீங்க? ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் மாம்சம் என்ன பண்ணோம்? அதுக்கு ஆப்போசிட்டாக வருது. ஒன்று வரல நடக்காது, ஏப்பா போச்சு, அவ்வளோதான், நீ வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. இன்னும் ஏற்கனவே அந்த ராஜா தேடிட்டு இருக்கிறான், வெட்டிடுவான் வந்து ஒன்று, நீ அவ்வளோதான், அவன் வார்த்தை போய் வரலப்பான். இவன் சொல்லிட்டான். திருப்பி வந்து சொல்லும் மாம்சம். நம்ம மாம்சம் சும்மா இருக்காது, அது உள்ளே இருக்குது. நம்ம ஊழியக்காரன் அவன் தான், நம்ம வேலைக்காரன் அவன் தான். அந்த வேலைக்காரன் சும்மாவே இருக்க மாட்டான், உனக்கு நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருப்பான். முடியாது, ஆகாது, நடக்காது, எப்படி சரி 3 வருஷம் மழை பெய்யல, இப்போ மட்டும் எப்படி வரும் மேகம், அது நீ முழங்கால் போட்டால் வந்துருமா அப்படின்னு நொச்சு போட்டான். அவன் சொல்லிட்டான், 7 வாட்டி பாரு, வராதா, இங்கே வராத, அடிச்சு துரத்துறான். கிட்டே சொல்லாது, போ, இந்த பக்கமே வராத, வந்தப்புறம் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறான். அப்போ பாருங்க, எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எலியாவை த ஃபெர்வென்ட் ப்ரேயர், அதாவது ஊக்கமான ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முதல்ல காது வேலை செய்யுது, வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்குது, பெருமழின் இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் கண்ணு ஃபோக்கஸ் ஆகுது, மேகம் வந்து மழை பெஞ்சுக்கிட்டே, தரிசன கண்ணும் காதும் ஜாயின் ஆகுது, இருதயம் ஊற்றப்பட்டிருக்கிறது, வேற எண்ணமே இல்லை, மாம்சத்துக்கு இடம் இல்லை. இதுதான் ஊக்கமான ஜெபம். ஹல்லேலூயா. நம்மால் எப்படி ஜெபம் பண்ணோம் பாரு. ஜெபத்துக்கு போவோம், முழங்கால் போடுவோம், பாட்டு போடுவோம், கோலியா பாட்டு பாடான்னு வச்சுங்க, ஆராதனை. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூய ஆண்டவரேன்னு ஓன்னு அழுவோம். நல்லா கவனிங்க, என் பாட்டு என்ன? கோலியாத்து நம்ம எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம்.
அவன் நீ துதி சத்த உள்ளா தூயரன் பலம் கிடைக்கும் தான் பாட்டு. அப்போ இவன் மைண்டு வாய் பாடுது, கருத்து எப்படி போகுதுன்னு பார்க்குறேன். நான் இப்படி சொல்கிறேன். அப்போ இவன் பண்ணுறான், கோலியாத் நம்ம எதிர்த்து வந்தான்னும் போது இவனுக்குள்ளே வருது. இவன் கடன் வாங்கிட்டு நிறைய பேர்ட்ட பணம் தரல, கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்காமல் இருக்கிறான். அங்கே ஒருத்தன் பார்த்து சொல்லிட்டான், நீ பணம் கொடுக்கல நாளைக்கு மகனை இந்த பக்கம் தானே வருவ, கையை காலை எடுக்கலன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டான். இவன் பாட்டு பாடுது, மனசு எங்கே நினைக்குது, கோலியாத்து நம்மனா கோலியாத்து வந்தாலும் அடித்து தீர்த்துருவேன்னு நினைக்காததுக்கு மனசில் என்ன பிக்சர் வருது கண்களில். அவன் யார், உதைப்பான் வெட்டுருவான்னு சொன்னான் பாரு, காலை கை காலை உடைப்பான்னு சொன்னான் பாரு. அந்த கடைக்காரன் வட்டி கொடுத்தான 10% 5% வட்டிக்கு அவன் நிற்குது. ஆனால் உள்ள போதும் வெட்ட அடிக்கிற மாதிரி இருக்குது, உதைக்கிற மாதிரி இருக்குது. ஒரே அழுக உடஞ்சி போய் அந்த பாட்டு கோலியாத்து நம்மளுக்கு வீரமான பாட்டை அழுக பாட்டாக மாற்றி பாடிட்டு இருந்தா அது கருத்தான ஜெபம் இல்லை. ஆலையில் எத்தனை பேர் புரிஞ்சது? ஆமென். அப்போ கருத்தான ஜெபம் என்பது என்ன? சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர் வார்த்தைகளுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், பெருமழையின் இறைச்சல் கேட்டுக்கிட்டணும், கண்களில் வேகம் வரப்போகுது, கலெக்ட் ஆக போகுது, நடக்க போகுது, பெரிய செழிப்பு உண்டாக போகுது என்ற தரிசனம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, டக்குன்னு சொல்கிறான், உள்ளங்கை மேகம் வந்துச்சு பாடுறான். இது பாருங்க, சாப்பிடல ஒன்றும் இல்லை, இறங்கி அவன் ஓடுகிறான். இதோ சமுத்திரத்தில் ஒரு மனுஷன் உள்ளங்கை எத்தனை மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் போய் எலியாவின் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வரும்பிட்டான். ஆகாபுக்கு முன்பாக ஓடினானா, எடுத்தான், அறையை கட்டிட்டான், பெல்ட்டை கட்டிட்டான், காட்டிட்டு இறங்கி ஓடுறான். சாப்பிட்லைங்க, சாப்பிடலை, ஜபம், மலை மேலே ஏறின டயர்டு வேறு, கீழே இறங்கின டயர்டு வேறு. இப்போ ஓடுறான், ரதத்துக்கு முன்னாடி ஓடுறான். ஆமாம், உசேன் போல்ட்டை விட வேகமாக தான் ஓட்டிருப்பான்னு நினைக்கிறேன். உசேன் போல்ட்டாவது ட்ராக்கில் ஓடிருப்பான், ஷூஸ்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1 2 3ன்னு சொல்லும்போது ஓடிருப்பான், கடைன்னு ஓடிப்பான். உசேன் போல்ட் நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். உசேன் போல்ட் நான் 38-39 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிருக்கான். குதிரை 50 கிலோமீட்டர் ஓடுமா. அப்போ அவன் உசேன் போல்ட் ஓடினது சாதாரண தரையில் அழகான ட்ராக்கில் ஓடினான். எலியா ஓடினது மலை மேலே ஏறி ஓடினான். அப்போ ரதத்துக்கு முன்னாடி போனான்னா இவன் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் தான் ரதத்துக்கு முன்னாடி போக முடியும். ஏற்கனவே ஜபம் பண்ணிட்டு இறங்கி ஏறதுக்கு டைம்லாம் லேப்ஸ் ஆகிடுச்சு. தோர்த்திக்கு போகிறோன்னா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு 40 55 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிருப்பான். இல்லையா, நம்மால் தான் இங்கே கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு. அவன் அடித்த ரெக்கார்டை உலகத்தில் எவனும் அடிக்கலைங்க, அவன் தான் அவ்வளோ பெரிய ரெக்கார்ட் ஹோல்டர். அவன் அடித்து போய் ஜெயிச்சுட்டு அங்கே வருகிறான். அப்போ பாருங்கள், ஊக்கமான ஜெபம் என்பது ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு, ஏதோ ஒப்பாரி வச்சுக்கிட்டு, எதையோ அழுதுகிட்டு, எதோ கேட்டங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் நேர் முழங்கால நின்று, எப்பா நேர் முழங்கால நின்ன 3 மணி நேரம் நின்ன, சைடு முழங்கால 4 மணி நேரம் நின்று, இந்த கணக்கெல்லாம் விட்டுடுங்க. கருத்தான ஜெபம் இருக்கிறதா? கருத்தான ஜெபம் பண்ணுகிறாயா? உன் கண்களிலும் காதுகளிலும் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ண நடக்க மாட்டேதுன்னா ஜெபத்தை டெஸ்ட் பண்ணிப்பார், வேல்யூ பண்ணிப்பார். யாக்கோபு சும்மாவா எலியாவை சொன்னா, எலியா போல நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்போ எலியா ஒரு சாலிட் ப்ரேயரை, ஒரு ஊக்கமான ஜெபத்தை, ஒரு சரியான ஜெபத்தை, ஒரு கருத்தான ஜெபத்தை அங்கே கொடுத்தான். அந்த கொடுத்ததன் விளைவு, அதனால தான் எலியா ஆண்டவர் செலக்ட் பண்ணுறார். கொடுத்ததன் விளைவு அவன் பெரிய ஒரு மழையை கொண்டு வந்தது. பாருங்க, மேகம் கருத்து கட்ட மழை பெஞ்சு அப்படியே வெள்ளக்கடா மாறுது. யாரால முடியும்? அந்த ஊக்கமான ஜெபிக்கிற ஆட்கள் தேவை. எத்தனை பேர்? 100 பேர் 500 பேர் ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பாரு. 5000 இல்லை, ஒரு ஆள் ஒழுங்கா ஜெபம் பண்ணா போதியா தேசத்துக்கு மழையை கொண்டு வர முடியும். அந்த கருத்தான ஜெபம் இருக்கும்பொழுது, ஜெபம் நேர கணக்கு சொல்லாதீங்க, டைம் கணக்கு சொல்லாதீங்க. இந்த டைம் கணக்கெல்லாம் நல்லது தான், ஆனாலும் கருத்தாக இருக்குதா அதுதான் நீங்கள் செக் பண்ணும்போது தரிசன கண்களோடு கூட காதுகள் சத்தத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் போது பரலோகம் கேட்கும், பரலோகம் செய்யும். உன் பரலோகம் வாழ்க்கையில் பெரிய மாறுதலை உண்டு பண்ணும். மேடுகளை மிதித்து போடுவாய், மலைகளை தூள் ஆக்குவான்னு போடுறது. அப்படின்னா உனக்கு வர்ற பிரச்சனையை கடிச்சு துப்பிடுவேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சாத்தான் பிரச்சனையும் போராட்டத்தையும் கொண்டு வருவான். அதை அடித்து தூக்கி போட்டு விடுதலையாக்கி ஒரு வெற்றி வீரனாய் ஆண்டவர் உன்னை நிற்க வைப்பார். ஏலியா அப்போ ஏற்பட்ட மனுஷன், ஆனால் திடீர்னு சோர்ந்து போயிட்டான். ஆனால் ஆண்டவர் விடலை, மறுபடியும் பலத்தை கொடுத்து அவனை நிறுத்துகிறார். அதுபோல் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம போல ஆளுதான் அவன்.
பலவீனமான ஆள் தான். திடீர்னு நெகட்டிவாக போயிடுவான், செத்து போயிடுவான்னு நினைப்பான், எனக்கு வேணான்னு சொல்லிடுவான், போதும்னு சொல்லிடுவான். ஆனால் அப்படிப்பட்ட ஆளை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பது ஜெபம். ஜெபிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்க தெரிஞ்சவன். ஜெபிக்க பழகுங்கள், ஜெபத்துக்கு நேரத்தை கொடுங்கள், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஜெபமே ஜெயம். ஜெபம் ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெபிக்க செய்கிற யுத்தம் ஜெயித்தே தீரும். நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள், பலத்தை பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென்.